ஹலோ மக்களே, உங்கள் அனிமி வெறியான டாட்டில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். என்னடா ஆலயத்தினால ஆலய காணா எங்கே போயிட்ட, உயிரோட தான் இருக்கியா இல்லை ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சா அப்படின்னா எதுவும் கேட்காதீங்க. காரணங்கிட்ட எனக்கு எக்கச்சக்கமான வேலையை கொடுத்துட்டாங்க. அதனால தான் வீடியோ போட எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. சரிங்களா மக்களே, அதுக்காக என்ன மன்னிச்சுங்க. சரிங்களா மக்களே, இனிமேல் வீடியோ தொடர்ந்து போட நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா மக்களே, வாங்க நிற்கிற சாட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த கோபுரத்தை தரமட்டமாக இருப்பான். அதை என்ன பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக போச்சு. ஏன்னா அவங்க ஒரு நாள் இருந்துச்சு பார்த்தீங்களா லைஃப், அது எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் மறைய ஆரம்பிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஆக இன்னும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வேலை நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பவர் வந்து அதிகமடிக்குது. ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு டைம் தானே பவர் அதிகமாகும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 4-5 முறை பவர் அதிகமாகிக்கிட்டே கிடக்குது. ஹீரோடைய 104 பவர் பார்த்தீங்கன்னா லெவல் 9 மாதிரி இருக்குது. அது மாதிரி நம்ம ஹீரோவில் அது 1 நிமிஷத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால கூலன்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் தான். எல்லாருமே இனிமேல் நம்ம கொஞ்சம் நாளைக்கு உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது கர்சடு மார்க் அழிஞ்சதுனால இதெல்லாம் பார்த்தா ஊர் தலை வந்துட்டு இன்னும் எனக்கு ஏதோ ஒரு தப்பாக படுது அப்படின்னு நினச்சிட்டு கிடக்கிறாரு. அப்போ அந்த சிங்கி தான் பார்க்குது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் எப்படி இந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் கோபுரத்தை சாச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பயங்கரமாக ஒரு உருமுது. அது மட்டும் கிடையாது, இப்போ சிங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்டே சிங்கம் வருது. ஒரு வேளை நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஒரு வேளை நம்ம கிளிச்சாக இருக்கிறது இந்த சிங்கம் கண்டுபிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு கிடக்குறான். இப்போ சிங்கம் பக்கத்துலேருந்து நீ தானே அது, நீ தானே இங்கே இது எத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு கிடக்கு. ஹீரோ என்ன நினைக்கிறான், ஒரு நம்ம கிளிச்சுங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிங்கம் சொல்ல ஆரம்பிக்குது, நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த கேமஸ் நடக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். இங்கே ஒருத்தன் இருக்கான், அது பார்த்தீங்கன்னா கிளிச் ஆனவன். அது மட்டும் கிடையாது, அவனை மட்டும் நம்ம எலிமெண்ட் பண்ணிட்டேன்னா இருக்கிற எல்லாருக்குமே நார்மலாக போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்படின்னா அதுக்கு நீ தானே காரணம், உன்னை நான் இப்போயே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் நம்ம ஹீரோக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது நம்ம சிங்கம் பெரிய வந்துக்கிட்டு தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் லீடராக இவனை என்னை தாண்டி தான் நீ தொட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்களாம் வேலையை போவாங்க, என்னை வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கத்த ஆரம்பிக்குது. அப்போ நம்ம சிங்கம் வந்துட்டு நீங்கள் எங்கள் லீடரை அடிக்க பார்ப்பீங்க, நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா, முடிஞ்சால் எங்களை தாண்டி தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பெரியவன் அதை சொல்கிறான், முடிஞ்சால் எங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோவை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஊர் இருக்க எல்லாருமே ஆமாம் எங்கள் லீடர் அவர் தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லாம் சாப்பாடும் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது எங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் லீடர் எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஊர் தலைவர் இருந்துக்கிட்டு அந்தமாரி 4 லீடர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கண்கண்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட சிங்கம் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்லையப்பா நீ ஒரு வேக பக்கத்தில் எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து முயல்ந்துக்கிட்டு ஆகா போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சிங்கம் பார்க்குது, பரவாயில்லையே போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் சொல்லிக்கிட்டு கிடக்கு. அப்போ அந்த முயல் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, ஓ அப்படியா, அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் சொல்ல கேட்குறேன். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ கிட்ட முயல் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்றும் கலப்படாத கேமிஸ்ட்னால உனக்கு கொல்லவே முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீ ஒரு கிளிச்சா மாட்டா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கெமிஸ்ட்னாலும் உனக்கு கொல்லக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் தைரியமாக சொல்ல. அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கிளிச்சானவன், முடிஞ்சால் என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தைரியமாக வரான். ஓ உனக்கு அவ்வளோ தைரியமாச்சா, அப்போ நான் என்னோடய கேம் அசிஸ்டண்ட்டு நான் எவ்வளோ பவரான நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், தன்னோட பியூரிஃபிகேஷன் பவர் யூஸ் பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் பார்த்து சிங்கம் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த பவர் வச்சுக்கிட்டு என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் ஒரு இம்மார்ட்டல் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு கோஸ்ட் மாதிரி, அப்படி இருக்கும்போது என்னை தொட கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட பவர் அந்த கோஸ்ட் மேலே வேலை செய்யுது. சிட்ட பவர் நான் அந்த சிங்கம் வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி, அப்படி இருக்கும்போது இந்த பவர் எப்போ ஏன் மேலே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் பயப்பட ஆரம்பிக்குது. காரணம் கேட்டு நம்ம ஹீரோடைய பார்த்தோம்னா பியூரிஃபிகேஷன் எதை வேணாலும் பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீ கோஸ்ட்டாக இருந்தால் என்ன, என்னால் அதை ஒன்றால் தொடக்கூட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறான் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா சிங்கத்துக்கு இல்லை, நம்ம ஹீரோ சும்மா விளாண்டுட்டு கிடக்கான். அப்போ அவரை யூஸ் பண்ணி இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தா சிங்கம் இருந்துக்கிட்டு ரொம்பவும் கடுப்பாகுது. உனக்குன்னா எவ்வளோ தெரிய இருக்குன்னா ஒரு கேம் மாஸ்டர்டா, நீ ஒரு சாதாரண மனுஷன் தான், அப்படி இருக்கும்போது நீ என்னையவே அட்டாக் பண்ணுறிய அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணுறியா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, என்னுடைய ஃபைட்டிங் ஸ்டைலை நீ பார்த்தது கிடையாது, இந்த வாங்கிக்க என்னுடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பவர் யூஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோ. அதை விளாண்டுட்டு கிடக்கிறான். நம்ம சிங்கம் பார்க்குது, ஆகா இவனுக்கு குறைவா அடிப்பட்டமோ, இவன் இன்னும் இந்த அடி அடிக்கிறான், என் மேலே எந்த அடையும் படாது, அப்படி இருக்கும்போது இவன் எப்படி படுது அப்படி நம்ம சொல்ல ஆரம்பிக்குது. என்ன நினச்சிட்டு இருக்க, ஹீரோ ஒன்று நார்மல் பிளேயர் கிடையாது, அவன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் குஸ்ட்டுக்கு அவன் தான் லீடர்னு சொல்லும்போது யாராக வேணா வந்துட்டு போதுனா அவன் எங்கே இருந்தாலும் சாவு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அவ்வளோ தெரிய வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ரேஞ்ச் மோடுக்கு போயிட்டு அது மட்டும் கிடையாது, அந்த எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீங்கள் கேமஸ் தான் இருந்துக்கிட்டு என்ன வேணால் செய்யலாம் நினச்சிட்டிங்களா, அப்படின்னா இதே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே சரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கத்தை. அது மட்டும் கிடையாது, சிங்கம் மட்டும் கிடையாது, நம்ம பெரிய வந்துட்டு சேர்ந்து தான் எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு கிடக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சிங்கம் வந்துட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது சிங்கம் பேசிக்காகவே ஒரு அனிமல், அது மட்டும் இல்லாமல் அது நகத்தை வச்சு தான் அட்டாக் பண்ண, அந்த மாதிரி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சின்னவன் இருந்துக்கிட்டு அதுக்கு செய்கிறது எங்கே போகிற இங்கே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்பு பவரை யூஸ் பண்ணுறான் பாருங்க. அது ஒரு பெரிய பவர் இருக்கும் போல இருக்குது, பயங்கரமான அடி விழுக்குது. இது என்ன பார்த்த சிங்கம் வந்து கோபப்பட்டு
விட்டுட்டு, "நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு கேம் மாஸ்டர் அது மட்டும் கிடையாது. என்கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்கு. நான் ஒரு கோஸ்ட் மாரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம சின்ன வந்துட்டு, "ஆமா நீ ஒரு இம்மார்டல் தான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும்." அப்படி இருந்துக்கும்போது, "நாங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வலிய கொடுக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் வந்துட்டு பவர் யூஸ் பண்ணி அடிச்சிட்டு கிடக்குறா. எக்கச்சக்கமான அடி நம்ம சிங்கம் வாங்கிக்கிட்டு கிடக்கு. அது என்ன பார்த்து நம்ம ஹீரோ வந்து சிரிச்சிட்டு கிடக்குறான். அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீனும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுக்கு சிங்கம் இருந்துட்டு, "அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் உனக்கு கீழ வரது. அதுக்கு நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமான ரேஞ்ச் படுக்க போது. உங்கள என்ன நீங்க என்ன இங்க இருந்தா தானே அப்படிங்கும்போது, இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட பவர யூஸ் பண்ணி கேட்ட ஓப்பன் பண்ணி விட்டுருது. அது மட்டும் இல்லது, இந்த கேட்டுல எல்லாருமே இப்போ முடியும்னு எக்ஸ்பெக்ட் நம்ம ஹீரோவ தவிர. மறுபடியும் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு அனுப்பிச்சுட்டுட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இருந்துட்டு நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சிங்கம் இருந்துட்டு, ஆக இதுதான் சான்ஸு. இப்போ தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் ஓப்பன் பண்ணுது. இங்க பாரு அவன் எஸ்கேப் ஆக பார்க்குறான். முடிஞ்சு அவன தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்ல நம்ம ஹீரோ வந்துகிட்டு தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி, "நீ நினைக்கிற மாரி அவன ஈஸியா நான் எஸ்கேப் ஆக விட மாட்டேன். என்னுடைய பவர் கொஞ்சம் இன்னும் நிறையவே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வளைச்சு வளைச்சு ட்ரை பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா தன்னுடைய பவர. அதனால பியூரிஃபிகேஷன் பவரை யூஸ் பண்ணிட்டு கிடக்குறான். இதெல்லாம் பார்த்தா சிங்கம் வந்துட்டு, ஆக இப்படியே விட்டா நான் செத்துருவேன் போல இருக்கே. நான் ஏதாச்சும் ஒரு வழி டக்குனு முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது சிங்கம். உனக்குன்னா எவ்வளோ இருந்தாலும் என்னுடைய பவரை பார் ஷேடோ ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான கேட்ஸ் வந்துகிட்டு கிடக்கு. இதனை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணேன், பாருப்பா ஷேடோ கேட்ஸ்லாம் கீழே இருந்தால் தான் தாக்க முடியும். நான் மேலே இருப்பேனே என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, சிங்கம் பயப்படு, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் ரொம்ப பயப்படுது. சரி இது நமக்கு வேறு வழி கிடையாது. நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. வரட்டா மாமே பாய் பாய் டூரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிங்கம் ஓட பார்க்கும்போது, நம்ம முயல்ந்துக்கிட்டு இங்கே பாரு திரும்பி அது ஓட பார்க்குது. நீ அவனை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சிங்கம் ஓட போது பாருங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் கொரியில வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோடைய வேலை தான். என்ன பார்த்தா சிங்கம் வந்துட்டு எப்புட்றா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்த வேகத்துக்கு ஒரு அடி அடிக்குது பாருங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், "நீ என்ன நினச்சேன்னு அவனை இப்போ நீ போ விட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா?" அப்படிங்கும்போது, "காய்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, சுற்றி இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணுதுங்க. சிங்கம் நம்ம கொரில்லா மேலே ஒரு அடி அடிக்க, அப்போ பார்த்தீங்கன்னா கொரில்லா வந்துட்டு, "உன்னால் இவ்வளோ தான் முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்குது. என்ன சிங்கத்தை சுற்றி எக்கச்சக்கமான கொரில்லா ஒரு அட்டாக் பண்ணி மாற்றி மாற்றி ஒரு ஏதோ ஒரு அப்பாவி பீஸ் கிடைச்ச மாதிரி இருக்கிற எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டு கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே பாருங்கள் ஒத்தாள் சிங்கம் மாட்டி கிடக்குது. ஏதோ பொலந்து கட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. 3 கொரில்லா சேர்ந்து ஒரு சிங்கத்தை பிடிச்சி ஒரு பொலந்து கட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. இது என்னப்பா சிங்கம் வந்துட்டு, "அப்பாடி என்னால் முடியலடா சாமி என்னை விட்டுருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மயக்க நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து சிங்கத்தை பார்க்கவே எனக்கு பயம். காட்டுக்கே ராஜா இருந்தாலும் இப்படி மாட்டிக்கிட்டு கிடக்கே. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற 3 கொரில்லாவும் சேர்ந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிக்குது பாருங்க. அந்த இடமே நொறுங்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், "என்னப்பா உசுரா இருக்கியா இல்லை செத்து போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிங்கம் வந்துட்டு, "டேய் எனக்கு மட்டும் நம்ம நார்மலாக மோகிட்டு இருக்கேன். இவன் சும்மாவே விட மாட்டேன்" என்பது, "நீ எங்கே அப்படி கத்திட்டு கிடக்குற? போ அழிஞ்சு போ" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பியூரிஃபிகேஷனை பவர் யூஸ் பண்ணிட்டு மொத்தமாகவே அழிச்சிட்டான் நம்ம ஹீரோ. நான் அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவால் ஒரு கேம் அசிஸ்டண்ட்டே கொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு முயலுக்கும் ஓரளவுக்கு பயப்பட ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, "நீங்கள் இந்த மாதிரி கேம் அசிஸ்டண்ட்டே கொண்டுட்டீங்க. அதோடைய பொசிஷன் உங்களுக்கு தான் சொந்தமாக போகுது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது, மாஸ்டர் இதோடைய இடத்தையும் உங்களை டேக்கர் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லுது. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், சரி என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்து பார்க்குறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரி இருக்குது. அதில் மணி ஆட்டி ஆட்டி பார்க்குறான், சத்தமே வர மாட்டேங்குது. என்னடா மணினா ஆட்டினா சத்தம் வருமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் முயல் சொல்லுது, "என்ன மாஸ்டர் நீங்கள் கேம் மாஸ்டர் கூட இதை கூட தெரில" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் முயல் சொல்லுது, "ஒவ்வொரு கேம் மாஸ்டருக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அதுதான் உங்களுடைய அடையாளமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல் சொல்லுது. அப்போ முயல் சொல்லி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த தொப்பி தான். இதுதான் நான் கேம் மாஸ்டருக்கான ஒரு அடையாளம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுது. அப்போ வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான், அப்படின்னா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இருக்கிற அடையாளம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரீசெட் ஆக ஆரம்பிக்குது டஞ்சன் வந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒன்று லேவிடேஷன் படி யூஸ் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அது மட்டும் அப்படியே இருக்குது. அப்போ வந்து முயலும் சொல்லுது, பார்த்தீங்கன்னா அது தரையிலே படலை, தரையில் இருக்கிற மட்டும்தான் ரீசெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லுது. அப்படின்னா லேவிடேஷன் பவர் யூஸ் பண்ணி நம்ம பெரிய பில்டிங்னா கட்டினா அது அழிவே அழியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பம்முத்து வருது. பம்முத்து வந்துட்டு, "என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களே" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அப்போ தான் ஹீரோ பார்க்குறான், "ஆமா உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி ரொம்ப ஆளாவே காணோம்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் தானே எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க இந்த பூனையை பார்த்துக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்துன்னு சொல்லுது. "ஆமால குட் ஜாப், நீ கரெக்டான வேலை தான் பார்த்துருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்கிறான். அப்புறம் பம்மத்துன்னு சொல்ல ஆரம்பிக்குது, "இந்த மணி உங்ககிட்ட கிடச்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த சிங்கத்தை கொண்டுட்டீங்க தானே" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் பம்மத்து ஒரு ஸ்டோரி சொல்லுது, "இந்த மணி வேறு எதுவும் கிடையாது. எங்களுடைய ஃபார்மல் மாஸ்டரான அவங்க தான் எங்களுக்கு இந்த மணியவே கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மணியை கிரியேட் பண்ணது அவங்க தான் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அழகானவங்க" அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சொல்லிக்கிட்டு கிடக்கு. அப்போ அந்த மூஞ்ச பக்கம் கொஞ்சம் அழுக்காக இருக்குமா, அதை
பார்த்துக்கிட்டு அந்த விச்சானது அதை தொடச்சி விட்டுக்கிட்டு இப்போ பாரு எந்த அளவுக்கு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பம்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. ஆகா நம்ம மாஸ்டர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே அந்த ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை ஏன் வச்சுருக்கீங்க எப்போ பார்த்தாலும் தின்னுபடி தூங்கிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம மாஸ்டருக்கு அந்த பூனை வழக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அப்போ தான் பம்மத்து சொல்லுது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பம்மத்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி முயலும் சரி இவன் என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியல ஏன்பா நீ பாதி முழுங்கிட்டு சொல்லிக்கிட்டு கிடக்கிற முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் பம்மத்து சொல்ல ஆரம்பிக்குது. மொத்தம் சொல்லுது இந்த மாதிரி என்ன ஃபார்மல் மாஸ்டர் தான் ஒரு பூனை வளர்த்துட்டு கிடந்தாங்க. உங்களோட பண்ண அந்த பூனை நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுதோ அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு கிடக்கும். அப்போ தான் அந்த விச்சையும் காமிக்கிறாங்க. அந்த விச்சு தான் அந்த காலரே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த பூனைக்காண்டியே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஓரளவுக்கு புரியுது. அப்படின்னா இது ஒரு டாக்குடைய காலர் கிடையாதா, ஒரு கேட்டுடைய டாலரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கத்த ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா நான் ஒரு பூனையை கொண்டுட்டேன்னா ஒரு இறக்க மாட்டேன் ஹீரோ இருக்க இல்லாமல் ஒரு பூனையை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கவலைப்பட்டு இருக்கும்போது இப்போ மொத்தம் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சொல்ல போனீங்கன்னா அந்த பூனை செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெமரி எல்லாமே இழந்துருச்சு. அதே மாதிரி நானும் செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இம்மார்ட்டலாக மாறிட்டேன். அதனால எனக்கு எல்லாமே நேரத்தில் இருக்குது. சொல்லப்போனால் அதுக்கு என்ன தான் மெமரி லாஸ் ஆகியிருந்தால் கூட அதோடைய பாசங்கிறது ஒரு விஷயத்துக்காண்டி இயங்கிக்கிட்டே கிடக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு அது வந்து கேமஸ் இதாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வச்சு பார்க்குறேன் அப்படின்னா அது வளர்த்தது ஒரு விச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துக்கு அந்த விச்சு தான் ஒரு கிங்கு மாதிரி. அப்படி இருக்கும்போது இதனால தான் அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு அதனால தான் அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து கேமஸ்னு இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது பம்முத்து ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் ஒருத்தர் சோகமாக இருக்கான். என்ன கேட்டிங்கன்னா அந்த சிங்கம் வந்து வேணும்னே எதுவும் செய்ய கிடையாது. இது கட்டாயத்தில் தான் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு கிடக்கு. அது ஒன்றும் கிடையாது. அதோடைய ஓவர் பவர் தான் அதுக்கு இந்த அளவுக்கு மாற துடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான். சரி இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த மணியை எடுத்து சரி இந்த மணி கிட்ட தான் இருக்கிற எல்லா பவரும் இருக்குன்னா அப்படின்னா இது என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருகிட்ட சொல்லுது மாஸ்டர் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இந்த மணியை உருவாக்குனது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு பூனையில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கனவு உருவாக்க முடியும் பக்கத்தில் இருந்தால் அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இல்லாமல் பயங்கரமான கெட்ட கனவு கொடுக்குறனாலே இதை அதாவது சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்து இன்னும் என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா வந்து என்ன சொன்னதுன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட கனவும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டியே எங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பெல்லையும் கிரியேட் பண்ணிவிட்டு நல்லதுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் ஒரு அப்படின்னா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு மெரிட்டிலே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ முயல்ந்துக்கிட்டு நீங்களாம் கவலைப்படலை இதை வச்சு நீங்களும் நல்ல விஷயம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி இது எப்படி தான் பயன்படுத்துறது நம்ம ஹீரோ போட்டு பார்க்குறான் பாருங்க ட்ரை பண்ணி பார்க்குறான்னா முடியல. மஸ்டர் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்குறேன் என்ன வழியாக இருக்குது இந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ இது மாஸ்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மாஸ்டரால் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது இங்கே இருக்க அந்த ஸ்டேஜால் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பைரிட்டான ஒரு ஐடியா கிடைக்கிது. கரெக்டாக அந்த ஸ்டேட் இங்கே தான் இருக்குது அந்த ஸ்டேஜில் முடியும் தானே அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களே மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முயலும் கேட்கும்போது நம்ம இருந்துக்கிட்டு வா திரும்பி நம்ம மேலே போக போகிறோம். அது மட்டும் கிடையாது இங்கே இருக்க ஆல்ரெடி நமக்கு சொந்தமாக்க போகிறோம். சொல்ல போனால் நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி 2 ஆல்டர் இருக்குது. அதே மாதிரி இதையும் ஒன்று தூக்கிட்டா அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னுடைய பவர் யூஸ் பண்ணிட்டு மேலே போய்கிட்டு கிடக்கிறான். அது மட்டும் கிடையாது மேலே உச்சிக்கும் போயிட்டான். உச்சிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா என்னுடைய ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணிட்டு அந்த இருக்க இடத்தையே உடைக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் நம்ம விழுந்துக்கிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு சின்னுக்கு என்ன வித்தியாசம் அவர் வந்துட்டு பவர் யூஸ் பண்ணி உடைப்பா நீங்கள் வந்துட்டு ஆசிட் ஊற்றி உடைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் உடையாது ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காத என்னால் இப்படி தான் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி வந்துட்டு கிடக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதுதான் உன்னுடைய ஃபார்மர் மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பண்பத்தும் பார்த்தீங்கன்னா கண்கலங்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்தவங்களே கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு கிடக்கு. அப்படின்னா இதே எண்ணம் தானே அந்த சிங்கத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்புத்து நினைக்குது. சரி இப்போ நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா தனக்கிட்ட இருக்க அந்த மணியை எடுக்கிறான். அது மட்டும் கிடையாது அதை எடுத்துகிட்டு சும்மா ஆட்டி பார்க்குறான். இப்போ எந்த ஒரு ரியாக்ஷன் காணாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேடாக வருது. அது மட்டும் கிடையாது பயங்கரமாக தாக்கலாம்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மணியை காமிக்கிற பாருங்க அந்த சேடை அப்படியே நிற்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது அந்த மணி இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த சேடாக இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே அந்த மணிங்கிறது உரிய ஆரம்பிக்குது. அப்புறம் நமக்கு ரொம்ப பார்க்குறேன் என்னடா ஒரே நிமிஷத்தில் இருக்கிற எல்லா சடையும் உறிஞ்சி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் முயலும் சொல்ல ஆரம்பிக்குது மாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஆசை அது மட்டும் கிடையாது இருக்கிற எல்லா சடவும் நீங்கள் உறிஞ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கொண்டாடிட்டு கிடக்குது. அப்போ தான் மணியை காமிக்கிறாங்க இருக்கிற எல்லா சடம் அந்த மணிக்குள்ளே தான் இருக்குது. இந்த மணி ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா அது ஒரு விச்சு உருவாக்குனது. நமக்கு ரொம்ப பார்க்குறேன் சரி இது எப்படி தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா சடவும் அது பாட்டு போக ஆரம்பிக்குது. இப்போ தான் பார்க்குறான் எதனால எல்லாம் திரும்பி போய்கிட்டு கிடக்குது அப்படின்னா முயலும் சொல்ல ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த படிக்கட்டே வெளியே போனோன்னா எந்த ஒரு சடவும் என்னை அட்டாக் பண்ணாதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நடந்து போய்கிட்டு கிடக்க பாருங்க. நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே எந்த ஒரு சடவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணல. காரணம் கட்டினா நம்ம ஹீரோ கிட்ட அந்த மணி
மணி இருக்கிறதுனால. அப்போ ஒரு பூனைய பார்க்குறான். சரி இந்த மணியை வச்சு இதை வச்சு நம்ம ஃப்ரெண்டாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, விஷ் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மணியை காமிக்கிற பாருங்க. இருக்க எல்லா பூனையும் தெரிச்சு ஓடிடுச்சு. ஷேடோ பூனை எல்லாமே என்னடா இது ஒரு பூனை வரும் பார்த்தா இருக்கிற தெரிச்சு ஓடுது அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு பூனை மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வருது. இது மாதிரி ஹீரோ கொஞ்சிட்டு கிடக்குது. மியா மியா மியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தட்டி கொடுத்துட்டு, ஆகா இது கொஞ்சமே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட நிழலுக்குள்ளேயே ஓடிடுச்சு. என்னடா நடக்குது இங்கே மாயமாடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னாச்சு அந்த பூனை எங்கிட்ட போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் பம்மத்து சொல்லுது, மஸ்ட்டாக கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள், அங்கே தான் அந்த பூனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்லும்போது ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான் பாருங்கள். அந்த பூனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட நிலாவே மாறிடுச்சு. அது முடியும் நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறோன்னா அது அப்படியே அந்த பூனையும் பண்ண ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா அது ஹீரோட நிலாவே மாறிடுச்சு. அதாவது ஹீரோக்கு என்ன தேவைப்பட்டாலும் அந்த ஷேடோவும் செய்யும். நம்ம ஹீரோ கை கொடுத்தாலும் கை கொடுக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ என்ன ஆர்டர் பண்ணுறோம் அது அப்படியே அந்த ஷேடோவும் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அப்போ மீண்டும் கேட்குறேன், நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே இந்த இது ஏன் பேச முடியுது அப்படிங்கும்போது முயலும் சொல்லுவாங்க, அதுக்கு தான் பேச இல்லையா அது எப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லுது. அது மட்டும் நம்ம ஹீரோ வருஷத்தில் நினச்சி பார்க்குறான், என்ன தான் இருந்தாலும் இது ஒரு பூனை அது மட்டும் கிடையாது, இதுதான் விச்சு உருவாக்குனது. அப்போ முயலும் சொல்ல ஆரம்பிக்குது, இங்கே என்ன நினச்சிங்க ஷேடோனால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது, இருக்கிற எல்லா வேலையும் செய்யும், கிட்டத்தட்ட ஃபைட் பண்ணும், எக்கச்சக்கமாக பண்ணும், இருக்கிற எல்லாத்தோட ஓவர் பவரானது எங்கே வேணும் பூந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுது. அது மட்டும் கிடையாது பம்மத்து சொல்லுது, நீங்கள் டான்ஸர் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் என்ன பண்ணாலும் அது அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும். அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவை காமிக்கிறாங்க பாருங்கள். ஷேடோவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் அதை அப்ளை பண்ணும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிவடைகிறது. சரிங்களா மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அப்படியே பெல் ஐக்கானை அனிமேட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ண தட்டுங்க மக்களே, அப்போ தான் என்னோட நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா மக்களே, டாட்டா பாய், நெக்ஸ்ட் சாப்டர் சந்திக்கிறேன்.